ஒரு திருட்டு நாய் அதை என்ன பண்ணதுன்னா, அவனை நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நாய்களை வந்து காவல்துறை வந்து கண்டிப்பா கைது செய்யணும். ஆல்ரெடி பார்த்தோன்னா இவர் மேல வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இந்த நபர் மேல. இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோன்னா, அதாவது முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரும் ஒருமையில பேசுறான் பாருங்க. இவர் எப்படி பேசுறான்ற வீடியோ மட்டும் பாருங்களேன். ஏன்டா திருட்டு திமுக காரங்களா, கேவலம் கெட்டவங்களா, பரதேசி பண்ணாடைங்களா, நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் தெரியாம தான் கேக்குறேன். ஏன்டா ஒரு ஃபெமிலியே வந்துட்டு இதுல காட்டுறாங்க. மக்களே, தமிழ்நாட்டு மக்கள் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கேவலம் கெட்ட திமுக காரங்க என்ன செய்யறன்னு காட்டுறேன், சரியா? அதாவது அண்ணன் விஜயண்ணனுக்கும் வைஃபுக்கும் வந்து டிவோர்ஸாம். தற்கொலை பேல அடே ஸ்டாலின், ஏன்டா அவருக்கு மூலமா இல்லையாடா? ஒன்று பொஞ்சாரி நீ வந்து பிரிஞ்சிட சொன்னா நீ ஒத்துக்கொள்வியாடா? யாராச்சும் நியூஸ் பண்ணா நீ பாத்துட்டு போய் நான் கேக்குறேன். இல்ல உதயநிதி ரெண்டே தற்கொலை உதயநிதி நல்லா வருதுடா வாயில. டே நியூஸ் சேனல் ஏன்டா இவ்வளவு கேவலம் கட்டு போயிருக்கீங்க? உண்ட பொண்டாட்டிக்கும் உண்ட ஹஸ்பண்டுக்கும் ரிவர்ஸ் செய்ய பொய்யான நியூஸ் பண்ண உனக்கு எப்படா இருக்கும்? ஏன்டா இப்படி பொய்யான நியூஸ் போட்டு மக்களை வந்து இது பண்றீங்களா? இதுதான் திமுக. நான் சொல்லிக்கிட்டேன் உங்கள்ட்ட. இவன் அளவுக்கு இறங்கி நம்ம வந்து விஜய் வந்து நம்ம வந்து தப்பா பேசணும் வச்சுங்களேன், அது வந்து தப்பு. நாங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டோம். டேய் அந்த பையில இந்த பையில அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டோம். இவன் பேசுறான் பாருங்க. இவனுக்கு யார் தைரியம் கொடுக்குறா? யார் இவனை வளர்க்கிறா? இவனை பேச சொல்லி யார் தூண்டுறா? சொல்லுங்க. விஜய் தானே. விஜய் தானே மாதிரி பேச சொல்றாரு. இவன் எப்படி இப்படி பேசுறான்? இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஒரு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரும் இந்த அளவுக்கு பேசுறது தைரியம் இருக்கும்? அவங்க தலைமை உங்க பொண்டாட்டியே சரியா பாத்துக்கு தரல, கொடுமைப்படுத்திருக்கான், டார்ச்சர் பண்ணிருக்கான். இதை வந்து கோர்ட்ல வந்து போட்டிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை? இது சொல்றாங்க தைரியம் முன் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் வந்து இது ஃபைல் பண்ணிருக்காங்க. எல்லாருமே தெரியும். விஜய் கிட்ட வந்து அழைப்பு விட்டு வாங்க பேச்சுவார்த்தை நடத்துன்னு சொல்லாம அவர் வந்து கண்டுக்காம இன்னமும் வந்து வெறுப்பேற்றமா வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் ரொம்ப பொறுமையா இருந்திருக்காங்க. பொறுமையை தாங்காம வந்து திருப்பி போயிட்டு பண்ணிருக்காங்க. முடிஞ்சு போச்சுங்க. இதுதான் உண்மை. இது நடந்துச்சு. உடனே இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் காரணம். எப்படி திமுக காரணமா இருக்கும்டா? முட்டா பசங்களா? இந்த மாதிரி நாய்கள் எப்படி உள்ள விட்டு வச்சுக்கணும் தெரியல. உடனே பூச்சி அரெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் நாய் பிடிக்கிற வண்டியில அடிச்சு இழுத்துன்னு போனோம். இவர் பெரிய அப்பாட்டாக்கர். இவருக்கு எதனா வந்து இவர் தைரியமா பேசுவார். விஜய் வந்து டேய் உன் தலைவனே ஓடி வேண்டா தொடர்ந்துடா, அவனு ஒரு பிரச்சனையாலே ஓடுருவான். நீ இவ்வளவு தைரியமா பேசுற. இப்ப ஜெயிலுக்கு போறியா? யார் பொறுப்பு? யாரு பாப்பா? ஜெயிலுக்கு போ. அங்க உனக்கு தெரியும் அங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் போனதான் தெரியும். உன் தலைவன் வரானா இல்ல உன் சப்போர்ட் யார் வரான்னு ஒருத்தர் வர மாட்டான். ஓடுருவானுங்க.